திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரத்தின் பெயர். குறிப்பறிதல். இந்தியாவில் விண்வெளி ஆய்வு மையம் உள்ள இடம். பெங்களூரு, இஸ்ரோ. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். புறநானூறு. இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். முதலமைச்சரின் பெயர் சுசேதா கிருபாலனி. திருவாசகம் பாடியவர் மாணிக்கவாசகர். பின்கோட் என்பதன் விரிவாக்கம் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் கோவா. மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரை பற்றி தி ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் எனும் நூலை எழுதியவர் அனில் தாட்கர். மக்களவைக்கு முதல் இடைக்கால தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1971ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். கடல் நீரால் கூட அரிக்கப்படாத லோகம் மோனல். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் என்ன? அடர்த்தி. வழக்குகளை இந்தியாவில் எந்த மாநில நீதிமன்றத்திற்கும் மாற்றக்கூடிய உரிமை யாருக்கு உள்ளது? உச்ச நீதிமன்றத்திற்கே. மான்டாக்ஸ் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? காசநோய். தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன? உணவு பாதுகாப்பு. இந்தியாவிற்கு வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு வந்தார்? கிபி 1498ஆம் ஆண்டு. தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் சுதேசிமித்ரன். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் தேசிய கேலண்டர் சகா கேலண்டர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் துறைமுக நகரம் லோத்தல். வேளாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். இந்திய அரசியல் அமைப்பின் 17வது உறுப்பு ஆர்டிக்கல் எதை பற்றி குறிப்பிடுகிறது? தீண்டாமை ஒழிப்பு.